viewers, welcome to Chem Academy. இந்த வீடியோல நம்ம NEET previous year question தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல NEET previous year 10 year questions வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். So இது second concept aldehyde ketones and carboxylic acid. ஓகேங்களா? So என்ன question பாத்தீங்கன்னா consider the reaction. So X வந்து C2H6O கொடுத்திருக்காங்க. காப்பரோட ரியாக்ட் பண்ணும்போது காம்பவுண்ட் A கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் A 3 டைப்பா நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொன்னு கிடைக்குது. So first react பண்ணும்போது ammonical silver nitrate சொல்யூஷனோட நம்ம வந்து react பண்ணும்போது silver mirror absorbed அப்படினு சொல்லிருக்காங்க. Then ஒரு OH- that means ஒரு base போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது compound Y கிடைக்குது. Again நம்ம இந்த compound A ஒரு இந்த மாதிரி ஒரு compound. இந்த compoundோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா semi carbazide. ஓகேங்களா? semi carbazide. So இதை எப்படி ஈஸியா நம்ம மெமரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா. So யூரியாவோட ஃபார்முலா என்ன? NH2 C double bond O NH2, right? So இதுல ஒரு இந்த NH2 இருக்குல்ல, இந்த NH2ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? ஒரு அமீன் குரூப்பை நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு செமி கார்பசைட் கிடைக்கும். So NH2 NH C double bond O NH2. So this is known as semi-carbazide. Okay, semi-carbazide. ஓகேங்களா? ஸோ அதை போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது Z அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A, X, Y and Z. ஓகேங்களா? ஸோ A, X, Y and Z இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா C2H6O கொடுத்துட்டாங்க X மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்க X எல்லாம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? எத்தனால், அசிட்டால்டிஹைட், எத்தனாயிக் ஆசிட். So first வந்து எத்தனாலோட ஃபார்முலா. So CH3 CH2 OH. So இதுல எத்தனை கார்பன் இருக்கு? C2 2 கார்பன் இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 3 2 5 6 இருக்கு. So H6 ஒரு ஆக்சிஜன் இருக்கு. இப்போ C2H6O வருது. ஓகேங்களா? அடுத்ததையும் பார்த்துருவோம். ஸோ அடுத்தது அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் எப்படி? என்ன ஃபார்முலா? CH3 CHO. So this is acetaldehyde. ஓகே. ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்கு? 2 கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இது வராது. அடுத்தது எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிடோட ஃபார்முலா CH3 COOH. So this is known as otherwise called acetic acid, right? So இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் 2, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 2. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருக்கக்கூடிய க்ளூ படி நமக்கு என்னதான் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ இது 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இது தப்பு. அப்போ நமக்கு C2H6O அப்படிங்கிறது என்னது? எத்தனால். ஸோ எத்தனால் எங்க இருக்கு? 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இது X அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனால். அடுத்தது அடுத்தது A காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம C2H5OH எத்தனால் எடுத்துக்கிறோம். காப்பரோட நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் A கிடைக்குது. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ காப்பர் அப்படிங்கிறது ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஸோ இது ஒரு ஆல்கஹால். என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால், ரைட்? பிரைமரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். இதே செகண்டரி ஆல்கஹாலை இது பண்ணா, செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். அதே டெர்ஷியரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும்னா இந்த காப்பர் அண்ட் 573 கெல்வின்ல நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் நடந்து நமக்கு அல்கீன் கிடைக்கும். ஒரு கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும், அல்கீன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால், நமக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். C double bond OH அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப் இருக்க காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனால் எடுத்துக்கிறோம்? CH3 CH2OH. ஸோ நம்ம காப்பர் போட்டு ட்ரீட் பண்ணுறோம். ஸோ காப்பர் 573 கெல்வின். நம்ம என்ன சொன்னோம்? இது பிரைமரி ஆல்கஹால். So primary alcohol. So இது வந்து mild oxidizing agent, right?
mild oxidizing agent. அப்போ இதை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ CH3 C double bond OH அப்படிங்கிற அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னது? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் addition of oxygen, right? Addition of oxygen. So நம்ம இப்போ இங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த H2 வந்து நம்ம ரிமூவ் பண்றோம். ஸோ 2 H2 ரிமூவ் பண்ணும்போது இந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக டபுள் பாண்டு O அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகி நமக்கு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அசிட்டால்டிஹைட். ஸோ இது என்னது? கொஸ்டின் படி இது என்னது? இதுதான் காம்பவுண்ட் A, ரைட்? காம்பவுண்ட் A. This is compound A. இப்போ காம்பவுண்ட் A வந்து அசிட்டால்டிஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுறோன்னா, அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், தட் இஸ் நத்திங் பட் வாட்? நத்திங் பட் டாலன்ஸ் ரியேஜென்ட். டாலன்ஸ் ரியேஜென்ட் போட்டுட்டு அப்புறம் பேஸ் போட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சில்வர் மிரர் கிடைக்கும். ஸோ இதுலேயே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சில்வர் மிரர் வருது அப்படின்னாவே அது என்னதான்? ஒரு ஆல்டிஹைட் குரூப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு கார்பனைல் குரூப்பை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ கார்பனைல் குரூப் என்ன? C double bond OH ஆல்டிஹைடாக இருக்கலாம், C double bond O கீட்டோனாக இருக்கலாம். ஸோ ஆல்டிஹைடு மட்டும்தான் டாலன்ஸ் ரியேஜென்ட்டுக்கு நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டான சில்வர் மிரரை கொடுக்கும், கீட்டோன் வந்து கொடுக்காது. அப்போது இதுலேருந்தே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நமக்கு காம்பவுண்ட் A என்னவா தான் இருக்கும்? ஒரு ஆல்டிஹைடாக தான் இருக்கும். ஸோ இதனோட ஐயூபெக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனேல், ரைட்? எத்தனேல். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். அடுத்து செகண்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OH மைனஸ் பேஸ் போட்டு ஹீட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க OH மைனஸ் பேஸ் போட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ அப்படி போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ OH மைனஸ் போட்டு பேஸ் போட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது, ஸோ இது ஒரு நேமிங் ரியாக்ஷன், தட் இஸ் கால்டு ஒரு பேஸ் போட்டு ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னது? ஆல்டால் கண்டென்சேஷன். வாட் இஸ் தட்? ஆல்டால் கண்டென்சேஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? 2 moles ஆஃப் அசிட்டால்டிஹைடை எடுப்போம். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ CH3 C double bond OH, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? OH மைனஸ் போடுறோம், சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய ஹைட்ராக்சைல் குரூப்பை போடுறோம். அப்படி போடும்போது ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த CH3ல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த OH மைனஸும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா வாட்டராக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? CH2 C double bond OH. ஸோ இங்கே என்ன இருக்கும்? ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ கார்பன் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். தென் ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா, அனதர் மோல் ஆஃப் அசிட்டால்டிஹைடு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸோ இதை வந்து இப்படி எழுதணும். 1 minute. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா CH3 C double bond ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதணும். இந்த CH2 மைனஸ் கார்பன் அட்டாக் பண்ணுது, கார்பன் ஹேவிங் பார்ஷியலி பாசிட்டிவ், பார்ஷியலி ஆக்சிஜன் ஹேவிங் பார்ஷியலி நெகட்டிவ். ஸோ திஸ் பாண்ட் வில் ஷிஃப்ட் ஹியர். அப்போ என்ன ஆகும்? இந்த CH2 வந்து இங்கே கார்பன் அட்டாக் பண்ணும்போது என்ன நடக்கும்? CH3 C O மைனஸ் இங்கே வந்து ஹைட்ரஜன் போட்டுட்டு இந்த ரிமைனிங் இந்த குரூப்பை அப்படியே இங்கே அட்டாச் பண்ணிடலாம். CH2 C double bond ஹைட்ரஜன். ஸோ தென் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H ப்ளஸ் OH மைனஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து O மைனஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து Na ப்ளஸ் வந்து என்ன இருக்கும்? இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்போது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது OH மைனஸ் வந்து OH மைனஸ் இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 COH H CH2 C double bond ஹைட்ரஜன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்? ஹீட் பண்ணணும் இல்லையா? ஹைட்ராக்சில் குரூப் போட்டுட்டு அடுத்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 C. ஸோ இங்கே இருக்க இது
என்னது ஆல்கஹால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு பீட்டா பொசிஷன் என்ன, இது ஆல்ஃபா, இது பீட்டா. இந்த பீட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய OH குரூப்பும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆகிட்டு நமக்கு CH. இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ CH C டபுள் பாண்ட் OH அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம் குரோட்டனால்டிஹைட். Crotonaldehyde, otherwise called as IUPAC name பார்த்தீங்கன்னா butyrenyl. So this is why, right? நமக்கு question படி this is why. Next பார்த்தீங்கன்னா இதே அசிட்டால்டிஹைடு எடுத்து நம்ம ஃபர்தரா என்ன ரியாக்ட் பண்ணணும், செமி கார்பசைட் போட்டால் நமக்கு Z கிடைக்கும். அது என்னன்னு பார்த்துருவோமா? செமி கார்பசைட் போட்டால் ஸோ ஆல்டிஹைடு எடுத்துக்கலாம், எத்தனைல். ஸோ எத்தனைல் எடுத்துட்டு நம்ம என்ன போடுறோம், செமி கார்பசைடு போடுறோம். என்னது செமி கார்பசைடு ஃபார்முலா, யூரியாவில் ஒரு அமீன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு அமீன் குரூப் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். NH C டபுள் பாண்ட் NH2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது செமி கார்பசைடு போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் ஓவும் H2வும் சேர்ந்து வாட்டராக ரிமூவ் ஆயிடும். H2Oவாக ரிமூவ் ஆகிட்டு திஸ் இஸ் சிம்பிள் ரியாக்ஷன், ரைட்? ஸோ CH3C இந்த டபுள் பாண்ட் ஓ ரிமூவ் ஆயிருக்கு. அப்போது டபுள் பாண்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ NH C டபுள் பாண்ட் NH2 அப்படிங்கிற என்ன கிடைக்கும், செமி கார்பசோன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் Z. ஓகே, திஸ் இஸ் Z. ஓகேங்களா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது படி என்னென்ன பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா X வந்து என்னன்னு சொன்னோம், எத்தனால், ரைட்? X வந்து எத்தனால். ஓகே, எத்தனால். This is X. ஓகே, அடுத்து A பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சோம், A அப்படிங்கிறது ஆல்டிஹைட். ஸோ என்ன ஆல்டிஹைட் அப்படின்னு பார்த்தோம், என்ன ஆல்டிஹைட், அசிட்டால்டிஹைட் ஆர் எத்தனேல், ரைட்? ஏங்கிறது எத்தனேல். ஓகே, அடுத்தது Y அப்படிங்கிறது பியூட்டேனால் ஆர் குரோட்டனால்டிஹைட். அடுத்து Z வந்து செமி கார்பசோன். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ Xங்கிறது எத்தனால், இது ரெண்டுத்துல இருக்கு. ஸோ Xங்கிறது எத்தனால். அடுத்தது A அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு, எத்தனேல், அசிட்டால்டிஹைடு, எத்தனேல். இது ஓகே. அப்போ ஆப்ஷன் B தான் ரைட் ஆன்சராக வரும் பாருங்க. அடுத்தது Y வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், பியூட்டோஈனல், ரைட்? இங்கே இருக்கு பாருங்க, பியூட்டோஈனல் குரோட்டனால்டிஹைட். ஓகே, ஸோ பியூட்டோஈனல், ரைட்? அடுத்தது Z என்ன கண்டுபிடிச்சோம், ரைட், செமி கார்பசோன். அப்போ செமி கார்பசோன். அப்போ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.